குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 5/7/2026 சம்ருதியோட ட்ரா நம்பர் 62க்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்னைக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். 4ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் நாள் 530 பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 511 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. நேற்றே பார்த்தோன்னா அது கீழே இருக்கக்கூடிய நம்பர் 723, ஆனால் ரிசல்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா 721 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 530, 530, 511, 723, 725, 728, 721. நேற்றே ரிசல்ட்டு 721 பாஸ் ஆகிருக்கு. எகைன் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் வந்துச்சு அப்படின்னா இப்போ 3 நாள் பார்த்தீங்க அப்படின்னா 530, 511, 721 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இது ரெண்டை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆச்சு அப்படின்னா 513, இங்கே பார்த்தோம் அப்படின்னா 721, அதே மாதிரி பாஸ் ஆச்சுன்னா 513 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை 8 வந்துச்சு அப்படின்னா 872 பாஸ் ஆக சான்சஸ் இருக்கலாம். இல்லை 877 பாஸ் ஆக சான்சஸ் இருக்கலாம். 2 நாள் பாஸ் ஆயிடுச்சு, 3ஆவது நாள் சேம் அதே மாதிரி பாஸ் ஆகிருக்கு 721 அப்படிங்கிறது. இந்த 2 ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் பாஸ் ஆகிருக்கு. 723, 721 பாஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 519 அப்படியே பாஸ் ஆகலாம். இல்லை அப்படின்னா 510, 513, 518 அந்த மாதிரி பாஸ் ஆக சான்சஸ் இருக்கலாம். உங்களோட விஷயங்களில் இந்த நம்பர்ஸ் வருவான்னு பாருங்கள். நான் பார்த்தேன் அப்படின்னா 672, இங்கே 276 இருக்குது, இங்கேயும் 276 இருக்குது. அதனால் பார்த்தோம் அப்படின்னா 672 அப்படின்னு கொடுத்துருந்தேன். 6ஓட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 172, 6ஓட பவர் 172, 721 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா 72 இருக்குது. 72 பேஸ் பண்ணி 1 எகைன் 1 வந்துருக்கிறதுனால 721 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. நான் 1ஓட பவர் 6 வரும் அப்படின்னு 672 கொடுத்தேன். 721 இங்கே பார்த்தோம் அப்படின்னா 11, 21 பாஸ் ஆகிருக்கு 721 அப்படிங்கிறது. நான் 11 வந்ததுனால 6 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு 726 கொடுத்துருந்தேன். 721, இங்கே 723 இருக்குது. ஸோ இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 51 பேஸ் பண்ணி வரணும். ஏபியில் 51 பேஸ் பண்ணி வரணும். உங்களோட சாய்ஸ் வருமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா வேறு ஒரு சார்ட்டும் கொடுத்துருக்கேன். இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 721 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 721 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. நேற்று ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 342, 721 அப்படிங்கிறது ரிசல்ட். 342, 721 அப்படிங்கிறது 2721 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 2701 தான் இருக்குது. ஆனால் ரிசல்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா 2721 அப்படிங்கிறது. ஓகே, 721 இதில் பார்த்தீங்க அப்படின்னா 303 அல்லது 330 அல்லது 033. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 044 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இந்த மந்த்து பார்த்தீங்க அப்படின்னா 044 பாஸ் ஆகிருக்கு. எகைன் 033 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் நம்பரே 1 or 2 days பாஸ் ஆகிருக்கு. அதனால் 033 பாக்ஸில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இதில் பேலன்ஸ் நம்பர் 033. இல்லை அப்படின்னா இன்னொரு சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 374, 230, 72 பாஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னைக்கு 33 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஆல் போர்டில் 33 வந்துச்சுன்னா 331, நேற்று 11, 21, இன்னைக்கு 31 வந்துச்சுன்னா 331 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 331. அதனால் ஆல்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 33 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இதில் 33 இருக்குது. இல்லை அப்படின்னா அதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 88. 33ஓட பவர், 3ஓட பவர் 8, 33ஓட பவராக வந்துச்சு அப்படின்னா 88. 33 அல்லது 88 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 033.
இது ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 31 இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா 31 இருக்குது. ஸோ 331 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். 330, அதாவது சைபர் 44 வந்ததுனால இங்கே பார்த்தோம் அப்படின்னா சைபர் 44, அடுத்து அதே நம்பர் 446 வந்துச்சு. சைபர் 44 446 வந்துச்சு. நேற்று பார்த்தோம் அப்படின்னா இதில் 72 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அதனால் அது கீழே இருக்கக்கூடிய நம்பர் 88 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 88 வந்துச்சுன்னா 885 அல்லது 588 இல்லை 88 பேஸ் பண்ணி சரௌண்டிங்கில் என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 588 இருக்குது, இங்கேயும் 588 இருக்குது. ஸோ 885 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம் 88 வந்துச்சுன்னா. ஸோ அதனால் 33 வரணும், இல்லை அப்படின்னா 88 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 21 31 வரணும், அல்ல 22 வரணும். 7ஓட பவர் 2 அல்லது 4, 2 ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா 21 22 வந்துச்சுன்னா ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 22 இருக்குது, 22ஓட 0 இருக்குது, 22ஓட 6 இருக்குது. 22 வந்துச்சுன்னா 22ஓட 5 6 0 அதை பேஸ் பண்ணி வரணும். இல்லை 66 வந்துச்சு அப்படின்னா 66ஓட 2 டபுள்ஸ் வரணும், இல்லை 6 டபுள்ஸ் வரணும். ஸோ டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இன்றைக்கி ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 62 2 6ங்கிறது இருக்குது. இங்கே பார்த்தோன்னா 2 டபுள் 6 இருக்குது, 2 6 2 டபுள்ஸ் இருக்குது. ஸோ 88 33 22 66. அதனால் உங்கள் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சார்ட்டில் இருந்து முடிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 7ஓட பவர் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று 7 2 1, 7ஓட பவர் 2 வரலாம், இல்லை 4 வரலாம். சப்போஸ் 4 வந்துச்சு அப்படின்னா 4 33. இங்கே பார்த்தோம்னா 4 33 இருக்குது. இங்கே ஆல்ரெடி 33 கொடுத்துருக்கேன். ஸோ 4 33 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 433 இல்லை 435 இருக்குது, 436 இருக்குது. அதை ஏ போர்டில் 2 வந்துச்சுன்னா 278 அல்லது 276 வர சான்ஸ் இருக்கும். 278ங்கிறது 7 to 8. நேற்று 7 to 1, ஏபியில் 7 to அப்படியே பாஸ் ஆச்சு அப்படின்னா 7 to 8 வர சான்சஸ் இருக்கலாம். இந்த சார்ட் பாருங்கள், ஆல்ரெடி கொடுத்த சார்ட்டும் பாருங்கள். 2 சார்ட்டில் இருந்து ஏதோ ஒரு சார்ட் கண்டிப்பாக வினிங் நம்பர்ஸ் இருக்கும். இப்போ இங்கே ரிசல்ட் பாஸ் ஆகிருக்குன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள். வந்த நம்பர்ஸ்னால் 33, பவராக வந்துச்சுன்னா 88, இல்லை அப்படின்னா ஆப்போசிட்டில் 22 இருக்குது, 26 இருக்குது, 226 ஆர் 526. சி போர்டில் 1 வந்திருக்கு, 1ஓட பவரை அப்படியே பாஸ் ஆச்சு அப்படின்னா 526, இல்லை 882 883. இங்கே 31 13 அல்லது 31, 21ங்கிறது 31 வரும் அப்படின்னா 361 இல்லை 631 வர சான்சஸ் இருக்கலாம். 513 அல்லது 531 அல்லது 631. இதில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.